ரஜினி சாரை பற்றி வந்து நிறைய பேர் பாட்டு எழுதும்போது இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பக்கமாக பல படங்களில் வந்து பயன்படுத்தினாங்க. நம்ம ஜெயிலர் படத்தில் ஹுக்கும் பாட்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வேட்டையன் படத்தில் இருக்கட்டும், நிறைய இடங்கள் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க, அவர் யார் சூப்பர் ஸ்டார்னு யாருக்கு தெரியாதா அப்படிதான் சொல்லிட்டு. அது என்னன்னா, ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்பயுமே வந்து ஆரம்ப காலத்தில் அண்ணாமலை படத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் போடல அவர் உடன்பாடு கிடையாது. ஆனால் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் தான் வந்து விருப்பப்பட்டு பண்ணுறோன்னா அது எல்லோரும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா தளபதிங்கிற ஒரு படம் நடிக்கிறார். அந்த தளபதிங்கிற பட்டத்தை வாங்கி நம்மளுடைய சித்தப்பு இருக்கார்ல, பருத்தி வீரன் சித்தப்பு, நம்மளுடைய சரவணன் தான் இளைய தளபதின்னு போட்டு படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணார். அவர் பயங்கரமான ரஜினி சாரோட ரசிகன். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி ரசிகன் வந்து தனி சினிமாக்குள்ளே வந்தார். அப்புறம் அவருடைய அப்பா போயிட்டு வந்து அந்த பட்டத்தை வந்து என்னோட பையனுக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் தான் வந்து விஜய் அவர்களுக்கு இளைய தளபதி அப்படிங்கிற பட்டம் வந்து தான் வந்து ஒரு வார்த்தை, அது வந்து சரவணன் சொன்னது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு மேடையில் அப்படின்னா, ஒரு ரசிகர் வந்து இளைய தளபதி அப்படின்னு எங்களுக்கு எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அந்த வார்த்தையினால தான் நான் போட்டுக்கிட்டேன். அந்த டைமில் தளபதிங்கிற படம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நான் பயங்கரமான தலைவரோட ஃபேனு, அதனால அந்த பட்டத்தை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இளைய தளபதிங்கிற டைட்டில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமேட்டு நம்முடைய அட்லியோட இயக்கத்தில் வந்து தளபதின்னு மாறுச்சு. சரி, இந்த தளபதிங்கிற வார்த்தை விஜய் அவர்கள் இது வரைக்கும் எத்தனை படத்தில் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல படங்கள், கடந்த ஒரு 10 படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா படங்களையும் வரும். தலைவா படத்துக்கு பிறகு எல்லா படத்தையும் தளபதி தளபதி தளபதின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தப்பான விஷயமே இல்லையா. ஆனால் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாரு, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னால் தப்பு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து ஆன்லைனில் பல பேர் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு நடிகருமே கஷ்டப்பட்டு தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அதாவது மக்கள் மத்தியில் அந்த பட்டத்தில் வாங்கியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதா இருக்கட்டும், உலகநாயகன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இளைய தளபதிங்கிறதா இருக்கட்டும், தல அஜித்தாக இருக்கட்டும், சியான் விக்ரமாக இருக்கட்டும், இங்கே அத்தனை பட்டமுமே அவங்க உழைச்சி வந்தது, அவங்களுடைய மரியாதை மூலமாக வந்தது. அவங்க ரசிகர்களை மதித்தாங்க, அதனால் வந்தது. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய உண்மையான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, உண்மையாலுமே விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்த 60-69 படங்களை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு அவர் எப்படி வளர்ந்தாருன்னு தெரியும், யாரோட பேரை சொல்லி வளர்ந்தாருன்னு தெரியும், எல்லாமே தெளிவாக தெரியும். ஆனால் இந்த குறுக்க மடுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2005 2000 பிறந்த இந்த லாஸ்ட் 25 வருஷத்துக்குள்ளே இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் பல பேருக்கு தெரியாது. தயவு செஞ்சு உங்களோட ஹிஸ்ட்ரிலாம் போய் எடுத்து படித்து பாருங்கள். விஜய் அவர்கள் வாழ்க்கையில் வளர்ந்து வந்த விதம், அவர் வந்து எப்படி வளர்ந்தாரோ, அவர் மட்டும்தான் சினிமா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்களே, அவங்களுக்கு பல பேருக்கு அவருக்கு முன்னாடி இருந்தவங்களை, அவர் யாரை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்கள மதிக்கிற தன்மை வந்து ஆன்லைனுக்குள்ளே ரொம்ப கம்மியாச்சு. இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக் மனநிலைக்குள்ளே இருக்கிற சில ரசிகர்கள் இருக்காங்களே, அவர்களால் இந்த ஹிஸ்ட்ரியை மறைக்க முடியாது, மறுக்க முடியாது.